பிரித்தானியாவில் அநியாயமான வாடகை உயர்வுக்கு எதிராக மேன்முறையீடு செய்வதற்கு வாடகையாளர்கள் கட்டணம் செலுத்த வேண்டிய நிலை உருவாகியுள்ளதாக வீடமைப்பு அமைப்புகள் கவலை தெரிவித்துள்ளன. வாடகை தீர்ப்பாயங்களை அணுகுவதற்கு கட்டணம் ஒன்றை அறிமுகப்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இதனை எதிர்த்து 18 முன்னணி அமைப்புகளை கொண்ட ரெண்டஸ் ரீஃபார்ம் கோலிஷன் வீடமைப்பு அமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளது. எதிர்வரும் மே மாதம் 1ஆம் தேதி முதல் செக்ஷன் 21 தடை செய்யப்பட உள்ளது. எனினும் வாடகை உயர்வை எதிர்ப்பதற்கு தடைகளை ஏற்படுத்தினால் நில உரிமையாளர்கள் வாடகையை மிக அதிகமாக உயர்த்தி வாடகையாளர்கள் தாமாகவே வெளியேறும் நிலையை உருவாக்குவார்கள் என ஆர்வலர்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர். பிரித்தானியாவில் கடந்த 5 ஆண்டுகளில் வாடகை 32% அதிகமாக உயர்ந்து உள்ளது. தற்போது சராசரி வாடகை மாதம் 1423 பவுண்டாக உள்ளதுடன் 4.4 மில்லியன் தனியார் வாடகையாளர்கள் வறுமையில் வாடுகின்றனர். வாடகை உயர்விற்கு எதிரான தீர்ப்பாயங்கள் இலவசமாக இருந்தால் 10 பேர் அதனை எதிர்த்து போராடுவார்கள். ஆனால் 200 பவுண்ட் கட்டணம் வசூலிக்கப்பட்டால் பாதிக்கும் மேற்பட்டோர் மேல்முறையீடு செய்ய தயங்குவார்கள். இது குறைந்த வருமானம் பெறுபவர்களையே அதிகம் பாதிக்கும். அநியாயமான வாடகை உயர்வை எதிர்த்து போராட வாடகையாளர்களுக்கு அதிகாரம் அளிப்பதாக அரசாங்கம் உறுதியளித்தது. ஆனால் இந்த கட்டண முறை மோசமான நில உரிமையாளர்களுக்கு சாதகமாக அமைந்துவிடும் என ரெண்டஸ் ரீஃபார்ம் கோலிஷன் அமைப்பின் பணிப்பாளர் கிளாரா கொலிங்வுட் தெரிவித்துள்ளார். இது குறித்து அரசாங்க தரப்பு கூறுகையில், நீதிமன்றம் மற்றும் தீர்ப்பாய கட்டணங்கள் தற்போது பரிசீலனையில் உள்ளதாக தெரிவித்துள்ளது. பிரித்தானியாவில் வாடகைக்கு குடியிருப்பவர்கள் தமது உரிமைகளை நிலைநாட்ட இத்தகைய கட்டணங்கள் ஒரு பெரும் தடையாக அமையக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.